கிட்டத்தட்ட 10 நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தம், பாதிப்பு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்து முடிந்தது. ஒரு கிழமைக்குள்ள இலங்கையினுடைய பல விஷயங்கள் அப்படி தலைகளா மாறி இருக்கு. நிறைய விஷயங்கள், நடைமுறை வாழ்க்கையா இருக்கட்டும், மக்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், நிறைய இடங்களுக்கு போற விஷயமா இருக்கட்டும், ஏன் சில கிராமங்களுக்கான பாதைகளா இருக்கட்டும், இது எல்லாமே அப்படியே தலைகளா மாறி இருக்கு. அதை தாண்டி சந்துரு மனநிலையிலும் மாற்றங்கள் இருக்கின்றன. எங்களால் கூட விளையாட்டு நிகழ்ச்சிகளை செய்திருக்கலாம், ஆனால் செய்யக்கூடிய மனநிலைமையில் நாங்கள் இல்லை. அதை போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்தால் மக்கள் இவர்கள் பார்க்கின்ற மனநிலைமையில் அது இருக்குமா அல்ல உண்மையில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே அதன் காரணமாகவே தான் நாங்கள் பரவாயில்லை இதெல்லாம் விட்டுட்டு முற்றுமுழுதாக வெள்ளம் அனர்த்தம் அதில் எங்களுடைய கவனங்களை செலுத்தி அது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். எனவே நாங்களும் மீண்டும் மீள விளையாட்டுகளை இனி ஆரம்பித்து விளையாட்டு செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். உண்மையில் சந்திர விளையாட்டு தான் இந்த விஷயங்களில் இருந்து மீண்டும் மக்களை புதுப்பிப்பதற்கு, புது தென்பொன்றை தருவதற்கு, மனங்களை மாற்றுவதற்கு ஒரு முக்கியமான கருவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். சரி, கடந்த நாட்கள் அந்த 10 நாளைக்குள்ள இலங்கைக்குள்ள என்னதான் நடந்தாலும் வெளி இடங்கள்ல விளையாட்டு தொடர்பான பல போட்டிகள் நடந்திருக்கு. பாகிஸ்தான் தொடரை இலங்கை நிறைவு செய்து கொண்டு இங்கே வந்தது. அது வந்ததா மறந்துட்டோம். அப்படி அது நிறைய விஷயங்கள் கலைப்பதற்கு நிறைய சர்ச்சையான விஷயங்கள் இருந்தும் அப்படியே மறந்து போய்விட்டது. இதுதான் இலங்கை கிரிக்கெட். எனவே அது மறந்துடும். அப்படியே இப்ப பாகிஸ்தானில் நடைபெற்ற சகல விஷயங்களும் அப்படி மறந்து போய் நீ புதுசா ஆரம்பிக்கும். நாங்கள் யாரும் இனி அதை பற்றி பேச மாட்டோம். அதாவது அந்த போட்டியில வென்றதா தோத்த இறுதி போட்டியில் தோல்வி, பாகிஸ்தான் கிண்ணத்தை வெற்றி பெற்றுக் கொண்டது. அது கூட ஞாபகம் இல்லை நமக்கு. உண்மையில் அந்த போட்டி நடைபெற்ற அளவு கூட அன்று போட்டி நடைபெற்றதா என்பதை கூட பலர் பார்த்திருக்கவில்லை. வெள்ள அனர்த்தம் ஆரம்பித்ததன் காரணமாக. மறுபுறத்தில் சந்துரு இந்தியாவில் தென்னாப்பிரிக்காவிடம் டெஸ்ட் தோல்வியை சந்தித்துக் கொண்டது இந்திய அணி. அதன் பின்னர் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள். இதில் இப்பொழுது நேற்றைய தினம் தான் மூன்றாவது இடையில் ஒரு போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியில் தான் 3 போட்டிகளில் இந்தியாவுக்கு 2 வெற்றி, தென்னாப்பிரிக்காவிற்கு ஒரு வெற்றி. இந்தியா கைப்பற்றியது நேற்றைய தினத்தோடு. அந்த இரண்டாவது தோல்வி பற்றி நிறைய பேச வேண்டிய விஷயம். அப்படி சொல்லல, நீங்க 2 போட்டியில வெற்றி பெற்றாச்சு, இடையில வர தோல்வியை பற்றி நீங்க பேசக்கூடாது, ஒரு பிரயோசனமும் இல்ல. நேற்றைய போட்டியில, அதாவது 3வது போட்டியிலையும் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்கா கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தா நீங்க இந்தியா பத்தி பேசலாம். அப்படி இல்ல, பேச வேண்டிய விஷயங்கள். 350க்கு மேல் இந்தியா ஓட்டங்களை அடித்து அதை தென்னாப்பிரிக்காவை துரத்தி அடித்து பெற்றதுண்டா. கிரிக்கெட்ன்றது அப்படித்தான். அதாவது எந்த பெரிய அணியா இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல சாதாரணமான அணிகிட்டையும் தோக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காக நீங்க இந்திய அணி ஒரு போட்டியில தோத்ததுக்காக இல்ல இந்திய அணி தோத்ததை பத்தி நான் நிறைய பேசணும். டெஸ்ட் போட்டியில இப்ப தோல்வியை சந்திச்சதை பற்றி நாங்க பேசவே இல்லை, நிறைய இருந்தது. அதுதான் சொல்ல, நிறைய விஷயங்களை மறந்துட்டோம். நாங்க புதுசா ஆரம்பிப்போம். சார், இந்தியா நீங்க சொல்லுங்க. இந்திய அணி இப்பொழுது நேற்றைய தினம் நல்லதொரு வெற்றி கிடைத்தது. தொடர்ச்சியா தெரியும் உங்களுக்கு. நாங்கள் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற தொடரிலும் விராட் கோலி, ரோஹித் சர்மா பற்றி பேசியிருந்தாங்க. அவர்கள் தான் இந்த நேற்றைய போட்டியில எவ்வளவுமே 2 பேரை பற்றியும் வாய்ஸ் வைக்கலாது. நாளைக்கு அவங்க விட்டுட்டு போனா கூட நீங்க கவலைப்படதான் வாங்கடான்னு கூப்பிடணும். 2 செஞ்சுரி விராட் கோலி இந்த 3 மேட்ச்ல. நேற்றைய போட்டியில 75 நாட் அவுட். இதை விட நீ வேணுமா என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்க. மறுபுறத்தில் ரோஹித் சர்மா 2 ஹாஃப் செஞ்சுரி, ஒரு மேட்ச்ல தான் ஃபெயிலியர். இதையும் தாண்டி சந்துரு, இந்தியாவில் ஒரு விஷயம் இருக்கு. இந்திய கிரிக்கெட் டீம் யாராவது காயம் அதீதன்ட்டு டீமை விட்டுட்டு போனீங்களா, நீங்க திரும்பி வாரது பற்றி யோசிக்கணும். கில்லே திரும்ப வாரதை பத்தி யோசிக்கணும் போல இருக்கு. நேற்று ஜெய்ஸ்வால் சதம் அடித்திருக்கின்றார். ஆட்டம் இழக்காமல் நின்று போட்டியே வெற்றி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கம்பினேஷன் வேற. ரோஹித் சர்மாவை நீங்கள் டீமை விட்டு வெளியால் அனுப்பலாது. ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிச்சிட்டார். இப்ப கில்லிட நிலைமை என்ன? தலைவர் வெளியில போனாரு. இப்ப என்னடா எந்த இடத்த தூக்கி வைக்கிறன்றதான் 3வது இலக்கத்துல விராட் கோலியை மாற்ற முடியாது. சரி, 4வது இடத்துக்கு ருத்ராஜ் ஹைகோர்ட்டை கொண்டு வந்தார்கள். தலைவர் அடிப்படையில் வரத்தான் அவர் வரத்தான் வேணும். இல்ல நான் சொல்றேன், 4வது இடத்தில் ருத்ராஜ் ஹைகோர்ட்டை கொண்டு வந்தார்கள். அவர் போன மச்சிலையும் செஞ்சுரி அவரும் அடிச்சார். விராட் கோலியும் ஹைகோர்ட்டும் விளையாடிய விதம், ருத்ராஜ் ஹைகோர்ட்டை அவர் விராட் கோலி மறுபுறத்தில் கைட் பண்ணி சதம் அடித்த விதம் மிகவும் பாராட்டப்பட்டதாக இருந்தது. நிறைய பேர் அதை பற்றி போட்டியும் இருந்தார்கள். இதுதான் நான் சொல்லினேன், ஒரு அனுபவமான வீரர் இதற்கு தான் அணி தேவை. அதுதான் அங்க இலங்கை அணியினுடைய நிறைய தோல்விகளுக்கு காரணம். நிறைய வெல்லக்கூடிய அணி அந்த போட்டியை கூட வெல்ல முடியாம போறதுக்கு காரணம் இந்த மாதிரியான. மறுபுறத்தில் நின்று துடுப்படுத்த ஆடுகின்றவர், மற்ற பக்கத்தில் இருக்கின்ற துடுப்பாட்ட வீரரை ஓட்டங்களை பெற வைக்க வேண்டும். எனவே ஸ்ரேயாஸ் ஐயரும் அணியை விட்டு போயிருக்கின்றார் உபாதை காரணமாக. அந்த 2 இடத்துக்கு வந்தவங்க 2 பேரும் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அப்ப நிலைமை பாருங்க, இந்திய அணி எந்த அளவில் இருக்குன்னு பாருங்க. இப்ப 2 பேரும் வரும்போது, சுப்மன் கில்லும் ஸ்ரேயாஸ் ஐயரும் வரும்போது சதம் அடித்த 2 வீரர்கள் வெளியே போக வேண்டும். சதம் அடித்தாலும் பரவாயில்ல, நீங்க வெளியே போக வேண்டிய அந்த அளவுக்கு தரமான வீரர்கள் இந்திய அணியில. ஸ்காட்ல இருக்கிறார், விளையாடல.
காப்பாண்டு ஸ்கொட்ல இருக்க அளவுக்கு இருக்கா? வெளியால வச்சிருக்காங்க 11 பேருக்கு வெளியால, அவருக்கே இடம் இல்ல. அட பாவிகளா. அப்ப இப்படியான ஒரு 4 பேரை பேரை மாத்தி கொண்டு இருக்கா? கொண்டு வந்து வாங்க பாய்ச்சி வந்து உங்களுக்கு நாங்க விளையாட தரோம். இங்க வந்து விளையாடுறவங்களும் பார்க்க அவங்க ரஞ்சிக்கிண்ணத்தை விளையாடிட்டு இருந்தாலே அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் போதும். அப்புறம் இங்க வந்து இங்க இருக்கிற ஃபோமும் இல்லாம போயிடும். அது வேற இருக்கு. அப்படி வேற பிரச்சனை. அதனால அவங்க அங்கேயே இருக்கிறது பெட்டரா இருந்துரும். இப்படி விஷயங்கள் இருந்தாலும் பந்து வீச்சு இன்னும் கொஞ்சம் இந்தியா வீக்கா இருக்குது, நல்லா இல்ல. 2வது மேட்ச்ல பந்து வீச்சு நல்லா இருந்தா வெற்றி. தோல்வி பத்தி பேச வந்தீங்கன்னா எனக்கு என்னடா 3 மேட்சையும் வெல்ல வேணும்ன்றது. ஓகே, நீ 3 மேட்ச் தோல்விக்கு என்ன காரணம்? அந்த 2வது போட்டி தோல்வி 350க்கு மேல் இந்தியா முதலில் துடுப்படுத்தாரி ஓட்டங்களை பெற்றுட்டு அதுக்கு பிறகு ஒரு அணி துரத்தி அடிக்குதுன்றா போலர்ஸ். தென்னாப்பிரிக்கா அணியினுடைய துடுப்பாட்டம் அதுதான் முன்வரிசை விக்கெட்டுகளை கைப்பற்றியாச்சு. இறுதி நேரத்தில் தனித்து 2 அடித்து வெற்றி பெற்றுக் கொண்டார். அது தென்னாப்பிரிக்கானுடைய துடுப்பாட்டம் தான். எந்த பந்து வீச்சாளராக இருந்தாலும் தென்னாப்பிரிக்கானுடைய துடுப்பாட்ட வீரர்களுடைய பலம் வந்து இந்த இந்தியாவோட கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். மற்ற நாடுகளுக்கு இதை விட மோசமா இருக்கு. இல்ல இதுல என்னடா சந்திரன் நான் சொல்ல வந்தது, அனுபவம் வாய்ந்த முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லை. பும்ரா இல்லை, முகமது சிராஜ் இல்லை, அதே போன்று முகமது ஷமி 35 வயது, இறுதியாக உலக கிண்ணத்தில் இந்தியாவுக்கு கூடுதலான விக்கெட்டுகளை கைப்பற்றி, இந்தியாவுக்கு மட்டுமல்ல அந்த தொடர்லேயே கூடுதலான விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் உபாதை காரணமாக வெளியே சென்றதன் பின்னர் அவரை அணிக்கும் மீண்டும் எடுக்கவே இல்லை. ஆனால் உள்ளூர் போட்டிகளில் நல்ல முறையில் விக்கெட்டுகளையும் கைப்பற்றி கொண்டிருக்கிறார். இவ்வாறான வீரர்களை மீண்டும் அணிக்குள் கொண்டு வர வேண்டும். அதனால அதுவும் ஒரு காரணம். அந்த பந்து வீச்சு முகமது ஷமி இல்லாவிட்டால் கூட பும்ரா, சிராஜ் 2 பேரையும் ஒரே நேரத்தில் வெளியே விடுவது, டெஸ்ட் போட்டிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 2லும் அவர்கள் இல்லை என்பதும், யாராவது ஒருவர் உள்ளே இருந்திருந்தால் கூட சில வேளைகளில் அந்த தென்னாப்பிரிக்காவோட அந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கலாம். 3 போட்டிகளையும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். நான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஏன் அதை நழுவ விட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. இங்க இப்படி வருகின்ற வேளையில் தான் மீண்டும் கம்பீர் மீது என்னுடைய பார்வை செல்கின்றது. அணி தெரிவுக்குள் அல்லது பந்து வீச்சாளர்களை கொண்டு வருவதற்குள் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கின்றதோ. ஒரு 100 விஷயம் இருக்கும்போது ஒரு 90 விஷயம் சரியா செய்யும்போது 10% கொஞ்சம் பிழைக்கத்தான் செய்யும். அதுதான் பயிற்றுவிப்பாளர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்திய அணியை பொறுத்தவரையில் குறிப்பாக டெஸ்டை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். ஒரு நாள் சர்வதேச போட்டிகள், T20 போட்டிகளுக்கு அணிக்கு பயிற்றுவிப்பாளர் இல்லாவிட்டாலும் இந்திய அணி வெற்றி பெறும் என்றால் இந்தியாவின் வீரர்கள் அந்த அளவு பலமான வீரர்கள், அந்த அளவு சிறந்த வீரர்கள். ஒன்றுமே தேவையில்லை, கேப்டனோட டீமை நீங்க அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னா போய் அடிச்சுட்டு வருவாங்க. வேற யாரும் இந்தியாவுக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு சிறந்த வீரர்கள் இருக்கின்றார்கள். இப்படி அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அணித்தெருவுக்குள் ஏதாவது ஒரு சின்ன குழப்பத்தை எடுத்து விடுவது அல்லது ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை செய்தால் இன்னும் அதை மேம்படுத்தி விடலாம். எனவே அவை கொஞ்சம் பின்னடைவாக இருக்கின்றதோ அதுதான் கொஞ்சம். இலங்கை அணிக்குள்ள பெரிய மாற்றம் ஒன்று வரதுக்கு இருந்தது, எதையுமே காணல, சத்த காணல. இலங்கையில் நடந்த இந்த அனர்த்தத்தால தள்ளிப்பட்டு நிறைய விஷயங்கள் தள்ளிப்படப்பட்டிருக்கு. அதுல இது ஒன்று நான் நினைக்கிறேன். அடுத்து இலங்கை அணிக்கான போட்டிகள் பாகிஸ்தான் நன்மையில் இப்ப இந்த அனர்த்தங்களுக்குள் 2-3 தினங்களுக்குள் அறிவிக்கப்பட்டது. T20 போட்டிகள் விளையாடுவதற்காக பாகிஸ்தான் இலங்கை வருகின்றது. 3 T20 போட்டிகள். இங்கிலாந்து அணி இலங்கை வருகின்றது. எல்லாம் ஜனவரியில் ஆரம்பிக்கின்றது. இதேவேளையில் 19 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணி இன்று நாளை அநேகமாக அல்லது 10ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் துபாய் செல்கின்றது. 19 வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண போட்டிகள் நடைபெற போகின்றன. அவை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன சந்திரா. அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் அவை பற்றி பேச போகின்றோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வீடியோல நாங்க சந்திச்சிருந்தோம். இன்னும் பல விஷயங்கள் விளையாட்டு பக்கமாக நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு இருக்கின்றோம். இன்னொரு பக்கம் இந்தியன் பிரீமியர் லீக்கில் வீரர்களின் மாற்றங்கள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கால்பந்தாட்ட உலகக்கிண்ண போட்டி தொடர்பாக இம்முறை முதல் தடவையாக 48 அணிகள் மோதுகின்ற நிலையில் 42 அணிகள் தெரிவு செய்யப்பட்டு விட்டன. அவை பற்றி நாங்கள் பேச போகின்றோம் என்று சொல்லியிருந்தோம் இறுதியாக செய்த வீடியோ. எங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைக்கவில்லை. இனி இந்த டிசம்பர் பருவ காலத்துக்குள் நாங்கள் அவை பற்றி நிறைய பேச போகின்றோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி.